ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கூட் சரி குமார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனாவது நாள் அங்கே இருக்கிறோன்னா 5 நாள் ஆயிடுச்சு. இன்னும் லோட் ஆகலை. எதுவும் நம்ம இன்னும் வீட்டில் தான் இருக்கோம். வேறு வேலை எதுவும் இல்லை. சும்மா வீட்டில் இருக்கிறதான், சாப்பிட்றதான், தூங்குறதான். இதுதான் போல போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தறிக்கொடையில் இருக்கோம். ஒரு தறிக்கு வந்து ரகத்தை மாற்றிட்டோம், வேறு டிசைனு. இன்னொரு தறிக்கு வந்து ரகம் டிசைன் மாற்றுறதுக்கோசரம் வடிநூல் கட்டுறதுக்கு ஆளுங்க வந்திருக்காங்க. கட்டிகிட்ருக்கு. இதுக்கு பாருங்கள், வடிநூல் கட்டியாச்சு. இது வந்து ஓடிட்டுருக்கு. இந்த டிசைனு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேரீக்கு ஒரு கலரு. அடுத்து இந்த சேரீ இந்த கலரில் ஓடுதுன்னா அடுத்த சேரீ இன்னொரு கலர் மாறி ஓடும். அது அப்படியே வார்ப்பு மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்து ஒவ்வொரு சேலைக்கு ஒவ்வொரு இது வந்து வார்ப்புன்னு சொல்லுவோம். தறி ஓட்டுறவங்களுக்கு தெரியும். தறி ஓட்டாதவங்க நம்ம விளாக்கு பார்க்குறவங்களுக்கு வந்து இது தெரியாது. இது அடுத்த ஒரு இந்த சேலைக்கு மட்டும்தான் இந்த கலர் வரும். அடுத்த சேரீக்கு வந்து வேறு கலர் வரும். பாருங்கள், போன சேரீ வந்து இந்த கலர் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போ அடுத்தது வந்து என்னென்னா, இப்போ அடுத்து அந்த தறிக்கு வந்து இதே மாதிரி டிசைன் கட்டுறோம். அதனால் அண்ணா வந்து கட்டிகிட்டு இருக்காரு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நம்ம அந்த பூ டிசைன்லாம் வருது பார்த்திங்களா உள்ள. நம்ம சேரீயில் நம்ம பூலாம் வரும் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து இந்த நூல் மூலியமாக தான் வருது. இந்த நூல் வந்து இந்த இதுமாரி அட்டை கொடுத்துருவாங்க. இந்த அட்டைங்களை வந்து இந்த பார்த்தீங்களா ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நிறையா ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஹோல்ஸில் அங்கே பாருங்கள், அது அந்தமாரி அந்த கம்பி வந்து உள்ளே போதும். இந்த ஹோல்ஸுக்குள்ளே அப்படி போதும் போது எந்தெந்த இடத்துல அந்த கம்பி உள்ளே போகுதோ அந்தந்த நூல் மட்டும் மேலே இழுக்கும். அப்படி மேலே இழுக்கும் போது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல மேலே இழுக்குதோ அதுக்கு அடியில் மட்டும் நாடா உள்ளே போந்துட்டு அப்படி வெளியே வரும். இப்படி மேலே இழுக்கும் போது அந்த நாடா வந்து இப்படி மேலே இழுக்கும் போது இந்த நாடா வந்து மேலே பாருங்கள், இப்படி மேலே இழுக்கும் போது மேலே தூக்குதுங்களா, அந்த இடத்துல கருத்தை மட்டும் தூக்குது பாருங்கள். இப்படி இழுக்கும் போது இப்படி மேலே தூக்கும். அதுக்கு அடியில் மட்டும் நாடா உள்ளே போயிட்டு வரும். அப்படி போயிட்டு வரும்போது அந்த பூவோட டிசைன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விழுவும். இந்த பூவோட டிசைன் பாருங்கள், இந்த மாதிரி பூ வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பூவோட டிசைன் கொஞ்சம் கொஞ்சமாக விழுவும். இப்போ அதுமாரி அதுக்கோசரம் தான் நானாக கட்டிகிட்டு இருக்காரு. இப்போ புது டிசைனு அந்த தறிக்கு போட்ட மாதிரியே போட்டிருக்கோம். இப்போ இது கட்டிகிட்டு இருக்காங்க. இது வந்து இப்போ ஒரு வாரமாக அந்த வேலை போயிட்டுருக்கு. அந்த அண்ணா இப்போ கட்டுறதுக்கு இன்றைக்கி வந்திருக்காரு, கட்டிகிட்டு இருக்காரு. எத்தனை வருஷமாக அந்த வேலையை செய்கிறீங்க? 5 வருஷமாக தானா வேலை செய்கிறேம்மா. இப்போ இது வடிகட்டுறது மட்டும்தான் நானா? இது வந்து நம்ம இந்த ஜல்லடை இதெல்லாம் நம்ம கழட்டி கொடுத்து மேலே அவர் கட்டிட்டு வந்து ஃபஸ்ட்டு கட்டிட்டு வந்து இங்கே மாட்டி விட்டுருவாரு. மாட்டி விட்டு இதுமாரி ஒவ்வொன்றா எடுத்து இந்த நூல் கோர்த்து வச்சு கட்டிக்கிட்டே வருவார். அவர் டக்குன்னு எவ்வளோ ஸ்பீடாக முடிச்சு போடுவார். இங்கே இந்த கீழே பாருங்கள் வெயிட்டுக்கு இந்த கம்பி வச்சுருப்பாங்க கட்டி இந்த நூலில். அது ஏன்னா அந்த நூல் வந்து மேலே தூக்கின விட்டு திருப்பி கீழே இழுத்துட்டு வரதுக்கோசரம் அந்த வெயிட் கம்பி. நம்ம இப்போ இது வந்து நூல் வடி நூல் கட்டிகிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம அப்புறம்ட்டுக்கு நம்ம ஓட்டும் போது நம்ம அந்த தறி ஓட்டும் போது காமிக்கிறோம். அது எப்படி தூக்கும் என்ன பண்ண அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த இதில் காமிக்கலாம், அந்த வீடியோவில் அந்த தறி ஓட்டும் போது காமிக்கலாம். இது வந்து வடிநூல் கட்டி இன்றைக்கி முடிஞ்சிடும். இன்றைக்கி முடிஞ்சு இதுக்கப்புறம் அது இழுத்து வச்சு ஓட்டுறதுக்கு நாளைக்கு தான் ஓட்டுவாங்க. அதனால் அது எப்படி அந்த தறியில் எப்படி ஓடுது அப்படிங்கிறத, இந்த அட்டை எப்படி ரொட்டேட் ஆகுது, எப்படி ஓடுதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து இந்த கலரு. இதுவும் அதே மாதிரி தான், அந்த இது மாதிரி தான், அந்த வார்ப்பு மாதிரியே தான். ஒரு சேலைக்கு ஒரு கலரு, அடுத்த சேலைக்கு ஒரு கலரு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு 4-5 சேலை ஓட்டி அறுத்து மடித்து வச்சுருக்காங்க. சேலை உள்ள இருக்குது. இது வந்து நேற்று லாஸ்ட்டாக நைட்டு அறுத்து போட்டது. அது என்ன மடிக்கலை, அது இன்னும் மனத்தில் மடிப்போம். இது வந்து உள்ளே இருக்குது பாருங்கள். எல்லோ சாரி, ஸ்கை ப்ளூ 2, ஒயிட்டு 2, கேரளா சாரி மாதிரி அதில் மடித்து வச்சுருக்கு. நம்ம அடுத்தது அந்த சீலை மடிக்கும் போது அந்த டிசைனையும் உங்களுக்கு காட்டுற அப்படி எப்படி இருக்குன்னு. இந்த டிசைனோட இந்த டிசைன் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ணா பாருங்கள், வடிநூல் கட்டிகிட்டு இருக்காரு. எத்தனை உள்ளனா எத்தனை வெளினா உள்ள நூலா? வரிலாம் சொல்ல முடியாது, செட்டு கணக்கு சொல்லுவாங்க. செட்டு கணக்கு சொல்லுவாங்களா? இவங்க இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறனால அவங்களுக்கு அதே சுறுசுறுப்பு ஃபாஸ்ட்டாக. நம்ம எப்படியே இப்போ வண்டியில் நம்ம எந்த வேலையை டக்கு டக்குன்னு இறங்கி செய்கிறோமோ அதேமாதிரி இவங்களுக்கு இதே வேலை செஞ்சுட்டு இருக்கனால டக்கு டக்குன்னு வருது. நாம்பளாம் அந்த முடி போகிறதா இருந்துச்சுன்னா
ஒரு முடி போகிறதுக்கு மேக்ஸிமம் 5 to 10 நிமிஷம் ஆயிரும். எங்களுக்கு இதே சர்வீஸுங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு செய்கிறாங்க. இது ஃபுல்லாக இந்த தலை வரைக்கும் கட்டணும். இன்றைக்கி அப்படியே ஈவினிங் ஆயிரம் நினைக்கிறேன். நான் அப்படியே கட்டிட்டு வந்தாருண்ணா இது சீக்கிரமாக கட்டிடுவாருன்னு நினைக்கிறேன். மதியானத்துக்குள்ளே கட்டிடுறீங்களா? மதியானத்துக்குள்ளே கட்டிட்டு வராமா? நம்ம சுண்டு தறி போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஓட்ட விட்டு செக் பண்ணிக்கிறேன். லைனாக வருது. இலை போச்சுடா அது. இந்த நாடா எடுத்து போடு. அப்படி அப்படியே எடுத்து போடுங்களா? அதை மாற்றாத. அதுக்கு தான் 2 நாடா செட் பண்ணிக்குது. நூலை மட்டும் அப்படி இழுத்துட்டு அதை அப்படியே போட்டுக்க. அதான் துட்டுறது அது மேலே இருக்கிறதுக்கு இது இதுக்கு தான் துட்டுறோம். அது தெரிச்சு கழிச்சு போட்டால் அப்படி தான் இருக்கும். போடு போடு. அதே தான் போட்டு. பூட்டேஷன் போடு. జరిగిదేంది కదా இதை பார்க்கல. ஃபுல்லாக பூ இப்படி தான் இருக்கும். என்னாச்சு தப்பாரோடுதா? ஆமாம் அட்டை சுற்றிக்கிச்சுடா டேய்.
அங்கே பாருங்கள் சீலையை வந்து இந்த தூக்கலை கடையில் ஒரு இலை வரும், அதை அப்படி கட் பண்ணி எடுத்துருவாங்க, பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கட்டும் அப்படின்னு. இந்த எல்லாத்துலேயும் புட்டா இது வந்து கட் பண்ணுவாங்க ஜருகியை, இதில் வந்து கட் பண்ணுறது தேவையில்லை. இந்த போட்டுற ரகத்துக்கு அது அவங்களே கட் பண்ணிக்குவாங்க மிஷினில். இவன் சுண்டு, இவன் பேர் இளங்குவன், சுண்டு சுண்டு கூப்பிடுவான். இவன் ஒரு தறி ஓட்டுறான், இவர் ஒரு தறி ஓட்டுறாரு. பாஸ் அப்படிங்க அப்படியே ஹாய் சொல்லுங்கள். இங்கே இவர் ஒரு தறி ஓட்டுறாரு. இப்போ அவர் தறிக்கு தான் வந்து அந்த வடிநூல் கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த தலைவா இந்த பக்கம் தலைவா எடுத்து போட அதெல்லாம் கட் பண்ணல எடுத்துட்டு கரெக்டாக சரிசம்மா. அது அந்த பக்கம் ஓட்டும் போது பாருங்கள் பூட்டோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், இந்த பக்கம் பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்கும். பூவோட டிசைன் நல்லா இருக்குங்களா? இதுதான் வந்து முந்தானின்னு சொல்லுவாங்க. இந்த டிசைன் தான் இந்த சாரிக்கு வந்து முந்தானி. இந்த போன சேலைக்கு வந்து வேறு மாதிரி டிசைன் இருக்கும், இது வந்து இந்த வந்து சேலைக்கு வந்து இந்த டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், மடிச்சிடா சுண்டு. இது அறுத்த உடனே அன்னைக்கே மடித்தா தான் வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு நாள் 2 நாள் விட்டுட்டோமா சுருக்கு உளுந்து போயிடும். அதனால் அன்னன்னைக்கே மடிச்சிடணும் சேலையை அறுத்த உடனே. இது ஓட்டிட்டு இருந்த சேலை அது அறுத்த உடனே அவ்வளோதான் முடிச்சாச்சு. அப்படியே